எனக்கும் என் பையனுக்குமான சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாமா? அதுதான் இல்லை எக்ஸாம் முடிச்சிட்டியா? என்ன மாதிரி சாப்பாடு? ஏய் மம்மி ஏன் தொட்டுக்கா ரொம்ப இதுதான் இது என்னது 1 மணியாவா? ஆமாம், இதை வந்து அப்படியே வந்து அவுச்சு உனக்கு தின்ன வேண்டியதா? இல்லை அவுச்சு கூட வேண்டாம், அப்படியே தின்ன வேண்டியதான். இல்லை சொல்றீங்க நீங்கள் தொட்டுக்கங்க. இது ஃப்ரை பண்ணி தரேன். நீங்கள் இந்த ஃப்ரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம் சரி. அப்படியே பேக் ரஜா புக் கொடுத்துட்டாங்கம்மா. எக்ஸாம் முடிச்சோடனே போய் வாங்கிட்டியா? சூப்பர் சூப்பர். சரி வச்சு பேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் வையே. என் பசங்களுக்கு 2 பேர்த்துக்குமே இந்த ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே வந்து அப்படியே வந்து அவிச்சுக்கலாம். ஆவியில் அவிச்சா மட்டும்தான் இந்த ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். தண்ணியில் போட்டு அவிச்சிங்கன்னா ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ள எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதில் இப்போ 1 கப் நிறைய வந்து அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1 கை நிறைய வந்து பஜ்ஜி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர், 1 கை நிறைய வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து பெசர்னாப்பில் பரட்டி எடுத்துக்கலாம். இதில் ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நல்ல வேலை பொரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் ரொம்பவும் எண்ணெய் குடிக்காது. முழு கிழங்கு சாப்பிட்ட திருப்தியும் வந்து இருக்கும். நேற்றுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த கான்வர்சேஷன் நல்லாவே புரியும். 8, 7, 9, 10 அத்தனைலாம் இல்லை, 2, 3 தான் இருக்கும். 2, 3 நட முடியல இல்லம்மா. அது இருக்கும் கிட்டத்தட்ட 20, 30 இருக்கும். 20, 30லாம் இல்லை. பக்கத்துல 0 ஆட் பண்ண மறந்துட்டீங்க. அதெல்லாம் ஆட்லாம் பண்ண வேண்டாம். இல்ல இருக்குது. இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 20 இருக்குதும்மா. அதெல்லாம் இல்ல மித்து. என்ன மித்து? இல்ல இல்ல இருக்கு. இல்ல இருக்கு. போடா. இருக்கு.